வீட்டுக்கு வீடு பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் இந்தியாவின் முதல் குடிமகனாக மாறினது அப்துல் கலாம் வரலாறு. இப்படி பேசுவோம். 10வது முறையாக பூமியிலே வந்து பொத்தென்று விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது 9 முறை நீ எழுந்தவனாயிற்ற. இதுதான் தன்னம்பிக்கை பேச்சு. அதை விட்டுட்டு இவன் போய் பேசுறான். ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மழை பொழியும். ஏண்டா தண்ணியில மழை பெய்யறதான் நாட்டுக்கு நல்லது, பூமிக்கு நல்லது. நெருப்பு மழை எதுக்கு பெய்யணும்? இது என்ன விட்டலாச்சாரியா படமா அது? ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மழை பெய்யும், இன்னொரு மந்திரத்தை சொன்னா நின்றுங்கிறான். இதெல்லாம் பேசுறதுக்கு வியாக்கியானத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், முன்ஜென்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, அப்ப மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணது ஜெயில இருக்கிறது வந்து முன்ஜென்மம் தானே? அதுக்கு எதிராக எதுக்கு நீ வக்கீல வச்சு கேஸ் பாக்குற? நான் கேட்கிறேன். அவரே போறதுல பாவம் பண்ணிருக்காரு சொல்றீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி நான் பேச போறேங்கிறான். குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? படிக்க வந்த புள்ளைய என்ன பாவம் பண்ணுச்சு? உன் பேச்ச கேட்கறதான் பாவம். அதுக்கு செஞ்ச ஒரே ஒரு பாவம்னா உன் பேச்ச கேட்டதுதான். இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை போய் அவன் பேசுறான். பூர்வ ஜென்மம், மறுபிறவியில நீ வந்து மலத்தர புழுவா நெளிவ, இதை சொல்றதுக்காடா நீ அங்க போன? விந்து வந்து கீழே போகாம மேல ஏறிச்சு நெத்தியில நின்னுச்சுனாங்கிறான். டேய், இதெல்லாம் ஏதாவது சயின்ஸ்ல நிரூபிக்க முடியுமாடா? கொப்பாவுக்கு வந்து மேல ஏறாம கீழே இறங்கினால நீனே பிறந்த. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையில பைத்தியக்கார மாதிரி பேசுறான். யார்கிட்ட போய் பேசுற? நீ குழந்தைகள்கிட்ட பேசுற. இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் பேசிட்டு அவன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான வீடியோவை அவன் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு அவனே வந்து ஏர்போர்ட்ல அரெஸ்ட் ஆகிட்டான். இதெல்லாம் முன்ஜென்ம வினையா கர்மாவான்னு நமக்கு தெரியல. அவன் சொல்றான் இதெல்லாம். அப்ப அவன் போக வேண்டிய இடம் புல்லட் சிலைங்கிறதுக்கு போயிட்டான். அவங்க போயிட்டு நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேங்கிறான். அங்கே போய் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக திரைத்திறனாய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு வாரமா பேசு பொருளா இருக்கிறவர் மகாவிஷ்ணு நேற்றைய முன்தினம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் காவல்துறையினரால பிற்போக்கு பேச வச்சு. ஒரு பக்கம் என்னன்னா அவர் பேசுனதுல என்ன தப்பு அப்படின்னு அவருக்கு ஆதரவா சிலர் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் பேசின தப்பு தான், ஆனா வந்து கைது செய்யற அளவுக்கு வந்து அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிற இதுலயும் விமர்சனம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அவருடைய பேச்சு முதற்கட்டமா உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு வகை வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள், பின்தங்கிய மாணவர்கள், சரியா வந்து நமக்கு படிப்பு வரலைங்கிற தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தனக்கு இங்கிலீஷ் பேச வரல, கணக்கு சரியா வரல, நம்ம கருப்பா இருக்கோம், குள்ளமா இருக்கோம், இந்த மாதிரியான பல வகையான ஒரு தன்னம்பிக்கை குறைவானவர்களை பூஸ்டப் பண்ணி பேசுறதுக்கு தான் தன்னம்பிக்கை உரை அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்குறாங்க. பல இடங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். நானே பல இடங்கள்ல அந்த மாதிரி தன்னம்பிக்கை சொற்பொழிவுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் மாணவர்களுக்கான பயிற்சி முகாமில் நான் பலமுறை பேசியிருக்கேன். வேதாந்திர மகரிஷியோடைய இதில் பேசியிருக்கேன். அது மாதிரி வந்து விவேகானந்தா கல்வி குழுமம்னு சொல்லக்கூடிய திருச்செங்கோடு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்லாம் நான் சிறப்பு அழைப்பாளராக போய் பேசியிருக்கேன். அங்கே என்ன நாங்கள் பேசுவோம் அப்படின்னா, வரலாற்றில் வந்து சாதாரண இடத்துல இருந்து எப்படி ஒருத்தன் மேலே வந்தான் அப்படிங்கிறத நாங்கள் பேசுவோம். அப்புறம் நான் அவருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நெப்போலியன் வந்து படையெடுத்து போகிறான். படையெடுத்து போகும்போது அவன் வந்து ஒரு நதிக்கரையை தாண்டி போகணும் ஒரு நாட்டை அடைகிறதுக்காக வேண்டி. நிறைய படகுகளோட வந்து பல படை வீரர்களோட, நூற்றுக்கணக்கான படை வீரர்களோட போகிறான். போய் அந்த நதிக்கரையில் இரவு தங்குறாங்க. பகலில் வந்து படை நடத்தி போர் புரியணும் அப்படின்னு வரலாறு. படை நடத்தணும் அப்படிங்கிறது திட்டம் அவங்களுக்கு. நள்ளிரவு நேரத்தில் அவங்க போய் ஒரு மாலை பொழுதுல போய் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஆற்றங்கரையில் வந்து குடில்கள் அமைத்து உணவுல அந்த சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. நள்ளிரவுல ஒற்றன் ஓடி வர்றான். ஓடி வந்து நம்ம வந்த படகுகள் எல்லாமே வந்து தீ வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பதட்டத்தோட சொல்றான். நெப்போலியன் அமைதியா சொல்றாரு, அப்படியா அப்படின்னு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் கேட்கிறாரு. ஒற்றனுக்கு ஒரே குழப்பம், இன்னும் இவ்வளவு பெரிய செய்தியை சொல்றோம், ஒரு பதட்டம் இல்லாமல் சாதாரணமா இப்படி கேட்கிறாரே அப்படின்னா நெப்போலியன் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, எல்லா படகுகளுக்கும் தீ வைக்க சொன்னது நான் தான் அப்படின்னு. ஒற்றனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னையா அப்படின்னு கேட்டா, திரும்பி போவதற்கு படகுகள் பத்திரமாக இருக்கிறது என்றால் ஒருவனுமே படையில வந்து போர் செய்ய மாட்டான் ஒழுங்கா. நீ திரும்பி போகவே முடியாது, போரில் வெற்றி பெற்றால்தான் திரும்பி போக முடியும் என்கிற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக அவனே படகுகளுக்கு தீ வைக்க சொன்னான். உங்கள் வாழ்க்கையில உங்களை நெருக்கடி தான் மேல வந்து உருவாக்கும் இப்படின்னு சொல்ற வரலாற்று உதாரணங்களை சொல்றது மூலமா
நெருக்கடி உங்களை பெரிய மனிதனா மாற்றும் அப்படின்னு வீட்டுக்கு வீடு பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் இந்தியாவின் முதல் குடிமகனாக மாறினது அப்துல் கலாம் வரலாறு. இப்படி பேசுவோம். 10வது முறையாக பூமியிலே வந்து பொத்தென்று விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது 9 முறை நீ எழுந்தவனாயிற்ற. இதுதான் தன்னம்பிக்கை பேச்சு. அதை விட்டுட்டு இவன் போய் பேசுறான். ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மழை பொழியும். ஏண்டா தண்ணியில மழை பெய்யறதான் நாட்டுக்கு நல்லது, பூமிக்கு நல்லது. நெருப்பு மழை எதுக்கு பெய்யணும்? இது என்ன விட்டலாச்சாரியா படமா அது? ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மழை பெய்யும், இன்னொரு மந்திரத்தை சொன்னா நின்றுங்கிறான். சொல்லிட்டு சொல்றான், நம்மகிட்ட இருந்த ஓலைச்சுவடியை பூராமே, அந்த மந்திரம் எழுதி வச்சதை பூராமே பிரிட்டிஷ்காரன் அழிச்சிட்டாங்கிறான். இந்த அயோக்கிய பயலுக்கு, இந்த முட்டா பயலுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவங்க தான் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை பூராமே அச்சு ஊடகங்கள்ல மாற்றி ஆவணப்படுத்தினவனே அவன் தான். ராஜராஜ சோழன் தான் வந்து இந்த கோவிலை கட்டின தஞ்சை பெரிய கோயிலுங்கிற ஆவணமே அவன் தான் வந்து நமக்கு சொல்லியிருக்கான். நமக்கு அதை பற்றிய தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றியோ அதை பற்றிலாம் வந்து நமக்கு பயிற்சி கிடையாது. அவன் தான் அதை உருவாக்கியிருக்கான். அவனுடைய அரசியல் என்பது வேறு, பிரிட்டிஷ்காரனுடைய அரசியல் என்பது வேறு. அவன் வந்த பின்னுதான் நம்மளுடைய இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், திருக்குறள் எல்லாத்தையுமே அவன் தான் ஆவணப்படுத்தியிருக்கான். இன்னைக்கு நம்ம கையில கிடைக்கிறதுக்கு அவன் தான் காரணம். ஜி.யு. போப்பு வந்து நான் மரணிக்கிற போது என் கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்காக வாழ்ந்திருக்கான். மதம் சமயம் பரப்ப வந்தவன் பூரா தமிழ் பரப்புறவனா மாறிட்டான். பூரா தமிழ் வாத்தியார் ஆயிட்டாங்க. இலக்கியத்தை படிச்சுட்டு திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார்னு இவங்க தான் சொன்னாங்க. இவன் என்ன சொல்றான்? அவன் பூரா தீய வச்சு எழுச்சிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு வலிமை படைத்தவனா நம்ம இருந்தோம்னா பிரிட்டிஷ்காரன் உள்ள வரும்போது நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லி நெருப்பு மலையை பொழிய விட்டுருக்கலாம்ல. நீ சொன்னது பொய்ங்கிறது. இதை விட என்ன? அவன் என்ன சொல்றான்? எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. ரைட்டு. ஒரு ரோடை கிராஸ் பண்றோம், எல்லாமே விதி எழுதப்பட்டுருச்சுல, எதுக்கு ரைட் லெஃப்ட்லாம் பார்த்துட்டு போறீங்க? போக வேண்டியதானே. நீ ஆட்டுக்கு உங்க விதி தான் வலிமையா இருக்குல்ல, ஆயுசு கட்டியா இருக்குல்ல, உள்ள சரக்குன்னு போக வேண்டியதானே, தூக்கிடுவான்ல அடிச்சு. இதெல்லாம் பேசுறதுக்கு வியாக்கியானத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், முன்ஜென்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா, அப்ப மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணது ஜெயில இருக்கிறது வந்து முன்ஜென்மம் தானே? அதுக்கு எதிராக எதுக்கு நீ வக்கீல வச்சு கேஸ் பாக்குற? நான் கேட்கிறேன். அவரே போல பாவம் பண்ணிருக்காரு சொல்றீங்களா? அப்புறம் அவன் சொன்ன கருத்து நமக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அவன் என்ன சொல்றான், நான் குழந்தைகள்கிட்ட போய் பாவ புண்ணியத்தை பத்தி நான் பேச போறேங்கிறான். குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு? படிக்க வந்த பிள்ளைய என்ன பாவம் பண்ணுச்சு? உன் பேச்சை கேட்கறதான் பாவம். அதுக்கு செஞ்ச ஒரே ஒரு பாவம்னா உன் பேச்சை கேட்டதுதான். இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை போய் அவன் பேசுறான். பூர்வ ஜென்மம், மறுபிறவியில நீ வந்து மலத்தர புழுவா நெளிவ, இதை சொல்றதுக்காடா நீ அங்க போன? இந்த ஒரு முட்டா பையன் என்ன பண்ணிருக்கான்னா, கோவில் மேடைகள்ல பேசுறது வேற. இப்ப ஜெப கூட்டத்துல போய் ஒருத்தர் அலலுயான்னு கத்துறான்னா, அது அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். நம்பிக்கை உள்ளவங்க தான் வருவாங்க. ஆமா, நீ சமய நம்பிக்கை உடையவர்களுக்கு நடுவுல போய் கோவில் ஆன்மீக விழாக்கள்ல போய் மறுஜென்மம்னா என்ன, கர்மானா என்னன்னு நீ பேசு. உன்னை யாரும் கேட்க மாட்டான். இங்க அது அதற்காக கூட்டப்படுகிற கூட்டம். சங்கீதம் தெரியாதவனா கூட இருக்கலாம், இங்கீதம் தெரியாதவனா இருக்கக்கூடாதுல்ல. உனக்கு அடிப்படை செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி கிறுக்கே மாதிரி போய் அங்கே போய் பேசுறான். அவனுக்கு வயசே 30 தான். அவன் என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறான். விந்து வந்து கீழே போகாம மேலே ஏறிச்சு நெத்தியில நின்றுச்சுனாங்கிறான். டேய், இதெல்லாம் ஏதாவது சயின்ஸ்ல நிரூபிக்க முடியுமாடா? கொப்பாவுக்கு வந்து மேலே ஏறாம கீழே இறங்கினால நீனே பிறந்த. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மையில வைத்தியக்கார மாதிரி பேசுறான். யார்கிட்ட போய் பேசுற? நீ குழந்தைகள்கிட்ட பேசுற. அங்க அறிவியல் ஆசிரியர் இருப்பாரு. ஒருத்தர் அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து மாற்றுக்கிற சொல்றாரு, இது ஆன்மீக மேடை கிடையாதுங்க, இதையே இங்க பேசுறீங்க, ஏன் முன்ஜென்மம் பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, நீ யாருன்னு கேட்கிறேன். அப்ப அவனுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா, அந்த ஆள் பேர் வந்து சங்கரா இல்லாம சார்லஸா இருந்து சலீம் முகமதா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே கோர்த்து விடுறதுக்கு அப்படின்னு ஒரு மத துவேஷத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவையெல்லாம் கொண்டு வந்து நீ வந்து குழந்தைகளுடைய மனசில் போய் பிஞ்சு மனதில் வந்து நஞ்சை விதைக்கிற வேலையெல்லாம் செய்யணும்னா, நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு அந்த ஸ்கூலில் அதுவும் அவனுக்கு தெரியல. என் முன்ஜென்மம்லாம் தெரிஞ்சிருக்கு, போன பிறவிலாம் தெரிஞ்சிருக்கு. எதுக்கு இருக்கிறவன் மாற்றுத்திறனாளியா பார்வையற்றவனாலாம் தெரியல அந்த கூமுட்டைக்கு. சொன்னவொன்னா மாற்றுத்திறனாளின்னு சொன்னவொன்னா அதுக்கு வேற ஆவேசப்படுறேன். அவன் கருத்தை தான் எதிர்க்கணும். நீனு இது என்ன மாற்றுத்திறனாளியா இல்லையாங்கிறதுக்கான பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கு. அவர் தமிழாசிரியர், அவர் எல்லாம் படிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் திருமூலர் என்ன சொன்னாரு? ஏண்டா, திருமூலரை அவர் சொல்லிக் கொடுப்பாரு உனக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்லிக் கொடு குழந்தைகளுக்கு. பூர்வ ஜென்மத்தை பத்தி பேசுறானா, முன் ஜென்மம் இருக்கான், கர்மா இருக்கான், அதை பத்தி குழந்தைகிட்ட போய் சொல்லுவானா? அதை தடுத்தோம்னா வந்து அப்படி ஆவேசமா பாய்கிறது மாதிரி கத்துனான். அவரே பர்சனல் அட்டாக் பண்ணான். அவரை பர்சனல் அட்டாக் பண்ணி, நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கெஸ்டா போறோம், அவங்க விரும்பாத கருத்தை நான் பண்ண சொன்னேன்ல, ஆழியாறு அறிவு திருக்கோயிலுக்கு போறேன், வேதாந்திரி மகரிஷியை நம்புறவன்ட்ட போய் அதுக்கு எதிராக பேச முடியுமா? நான் நம்ம வேலை அதுவா?
போனது குழந்தைகளை உற்சாகப்படுத்த, தன்னம்பிக்கை ஊட்ட. அதுக்கு தானே நம்ம போறோம். சமய நம்பிக்கை என்பது வேறு, தன்னம்பிக்கை என்பது வேறு. ஒருவன் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக கூட இருந்து விடலாம், தன்னம்பிக்கை இல்லாதவனாக இருக்கக்கூடாதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. இதைத்தானே நீ பேசணும். அங்கே போய் இந்த மாதிரி கட்டுக்கதை கப்சா கதையெல்லாம் போய் அடிச்சுட்டு அதை வந்து இன்னொரு பைத்தியக்காரன், அவனுடைய பைத்தியக்காரத்தோட உச்சம் என்னன்னா, அந்த வீடியோவை அவன் தான் போட்டிருக்கான். நமக்கு நம்ம யாரு வந்து பகுத்தறிவாளர்கள், முற்போக்காளர்கள், புரட்சியாளர்கள், கம்யூனிஸ்டுகள்லாம் கண்டுபிடிச்ச அந்த வீடியோ போடல. அந்த லூசு பேலே அதை போட்டிருக்கான் அந்த வீடியோவை. அவனே ஆப்போசிட்டான். சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுமாங்கல்ல, அதைத்தான் செஞ்சிருக்கான் அவன். செஞ்சுட்டு அவன் என்னமோ ஆஸ்திரேலியால இருந்து வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு, அன்பில் மகேஷ் அவனும் ஒன்னா படிச்சது மாதிரியும் ஒரே அமைச்சரவையில சகாக்களா இருக்கிற மாதிரியும் நான் வந்து அவருக்கு விளக்கம் சொல்வேங்கிறான். போலீஸ்காரன் கூட்டு போயிட்டான். இப்போ வந்து வழக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தது, குழந்தைகள்கிட்ட போய் தகராறு எதுக்கு பண்றான்? நான் என்ன கேட்கிறேன், உன் கருத்து தவறானது கூட அப்புறம், ஒரு சிலருக்கு அந்த கருத்து மேல நம்பிக்கை கூட இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தை பத்தி பேசுனா என்னையா தப்பு அப்படி சொல்றவனும் இருக்கான். சரி, இது நம்பிக்கை கூட ஓகே. ஏன் ஆசிரியர்கள் மறுப்பு தெரிவிச்சுட்டா நீ வேற கருத்து பேச? அப்போ உன்ட்ட சரக்கே இல்லையாப்ப? இந்த சரக்கத்தான் ஒரு ஊரா போய் சீட்டிங் பண்ணி அவன் ஸ்டாண்டப் காமெடியன். கடந்த கால வரலாறையும் பார்க்கணும். ஸ்டாண்டப் காமெடியன். ஒரு சினிமா எடுத்து பாதியிலே நிற்கிது, படமும் எடுத்திருக்கான். நிறைய பொம்பளை பிள்ளைகளோட குஜாலான வீடியோ வேற வெளிவருது. இப்போ நீ யாரு? நீ பிளே பாயா, சினிமா டைரக்டரா, ஸ்டாண்டப் காமெடியனா, சாமியாரா, நீ தன்னம்பிக்கை பேச்சாலாம், நீ யாரு? எப்பவுமே என்ன பண்ணுவானா, இந்த டுபாக்கூர்களுக்கு பல முகங்கள் இருக்கிறது வந்து இயற்கை. இப்போ இதுவே வேற வேலை பார்க்குறான். அப்போ வந்து அவன் கடந்த காலத்தில் அவன் என்னடா தொழில் பண்ணான்னு பார்த்தா 10வது ஃபெயில். அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான். சித்தர்கள் சொன்னாங்க, அதுக்கு சொன்னாங்க. சித்தர்கள் சொன்னது என்னங்கிறது நான் தமிழ் இலக்கியம் படித்தவன். சித்தர்கள் சொன்னதெல்லாம் வந்து உலகத்தில் எந்த புரட்சிக்காரன்னு சொல்லாதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கான். நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், சித்தர் பாட்டை. பணத்தியாவது ஏதடா, பறட்சியாவது ஏதடா, எலும்பிலே தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு பார்ப்பன பெண் என்ன சுகம் கொடுக்குறாளோ அதை தான் வந்து ஒரு பறையறு இனத்தில் பிறக்கிற, சமூகத்தில் பிறக்கிற பெண்ணுக்கும் ஒரே உடல் தான் இருக்கு, ஒரே உணர்ச்சி தான் இருக்கு, ஒரே சுகத்தை 2 பேரும் தருவா. பணத்தினா பார்ப்பன பெண். பணத்தியாவது ஏதடா, பறட்சியாவது ஏதடா, எலும்பிலே தோளிலே இலக்கமிட்டு இருக்குதோங்கிறான். ஏதாவது வித்தியாசம் இருக்காடா? மனிதன்னா ஹியூமன் எல்லாம் ஒண்ணுதானடா. இதை யாரு சொல்றான்? சயின்டிஸ்ட் சொல்லல, சித்தர் சொல்றான். எவ்வளவு முற்போக்கு! அதாவது நாத்திகன் வந்து கடவுள் நம்பிக்கையிலிருந்து வெளியில போய் திட்டுறான். அவன் சித்தர்கள் உள்ளுக்குள்ள இருந்து உழுக்குறாங்க. நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையிலுங்கிறான். மனசுக்குள்ள தாண்டா இருக்கு கடவுளுங்க நம்பிக்கையும். நீ வச்சிருக்கிற சிலையில கிடையாது, சிற்பத்துல கிடையாது, கோவில்ல கிடையாதுடான்னு சொல்ற ஒரு ரொம்ப அற்புத கருத்துக்களை வந்து பேசக்கூடியதான் சித்தருடைய பாடல். இவன் சொல்றான், சித்தர்கள் அருளாலதான் நான் பேசுறேங்கிறேன். சித்தர் படிச்சிருந்தா உனக்கு அறிவு வந்திருக்குமே. நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு நீ லேயம் வந்திருக்கான், செக்ஸாலஜி லேயம் வந்திருக்கான். அவனே ஆடெல்லாம் வரும் அவனோட இதுலயே. ஆமா, இவன் செக்ஸாலஜி லேயம் வித்துட்டு காமத்தால வந்து கடவுளையே அடையலாம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலே இருந்திருக்காங்கிறாங்க. ஏகப்பட்ட டுபாக்கூர் வேலை பார்த்துருக்கான். சாட்டையோட சேர்ந்து ஒரு வீடியோ வேற போட்டிருக்கான். அவனோட அறிவு சாட்டையும் ஒரு முட்டாளா இருக்கிறதுனால இவன் 2 முட்டாளும் சேர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தில், நான் என்ன கேட்கிறேன், உழைப்பின் வழியாகத்தான் இந்த சமூகம் வந்து மனிதன் வந்து இவ்வளவு உயர்ந்திருக்கான். எல்லாரும் அறிவின் வழியா தான் உயர்ந்திருக்கான். அந்த காலத்துல புராணத்துல எழுதி வச்சிருக்காங்க, புஷ்ப விமானம் இருந்துச்சு. ஏன் அது இப்ப மோடி தானே ஆட்சியில் இருக்காரு, புஷ்ப விமான சர்வீஸை தொடங்க வேண்டியதானே, மோடி வெளிநாட்டுக்கு போக வேண்டியது புஷ்ப விமானத்துல ஏறி. அப்ப இது வந்து ஒரு கற்பனை கதை. அதற்கு அறிவியல் சிறகு தந்துதான் விமானமா மாறுது. அப்போ வந்து நம்ம சொல்லலாம், அந்த காலத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சொல்லுவேன். சில பேர் நம்ம முன்னோர்கள் சொல்லாததே கிடையாது அப்படின்பான். ஆனா நடைமுறை வாழ்க்கை என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுலயே நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்றாங்க சொல்றாங்க. ஔவையார் சொல்லலையா, திருக்குறள் இல்லையா, இல்லாததே என்ன கேட்கிறேன். ஔவையார் சொன்னது என்ன? சாதி 2 ஒழிய வேறு இல்லை சாற்றங்கள்னு அந்த அம்மா பாடி இருக்கு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புனால உயர்ந்தவன் கிடையாது தாழ்ந்தவன் கிடையாது திருவள்ளுவர். வள்ளுவர் சொன்னது சாதி மறுப்பு, ஔவையார் சொன்னது சாதி மறுப்பு. இவன் அதை சொல்லலையே. இவன் புராண இதிகாசத்தை கூட்டிட்டு வந்து மூட நம்பிக்கையை வந்து விதைக்கிற வேலையை இவன் செஞ்சுட்டு அவங்களே சொல்லலையா? ஏண்டா, ஔவையாரு, சித்தரு, திருவள்ளுவர் எல்லாம் முற்போக்கு கருத்துல பேசியிருக்கான். மனித குலத்துக்கான ஒரு மிகச்சிறந்த கருத்துக்களையில பேசியிருக்கான். அவன் என்ன வந்து நீ புழுவா மிதப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கான்? இந்த மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தன் பேசிட்டு அவன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான வீடியோவை அவன் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு அவனே வந்து ஏர்போர்ட்ல அரெஸ்ட் ஆகிட்டான். இதெல்லாம் முன்ஜென்ம வினையா கர்மாவான்னு நமக்கு தெரியல. அவன் சொல்றான் இதெல்லாம். அப்போ அவன் போக வேண்டிய இடம் பொள்ளாச்சி சிலைங்கிறதுக்கு போயிட்டான். அங்கே போயிட்டு நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேங்கிறான். அங்கே போய்
இந்த மாதிரி ஒரு டுபாகூர் ஐட்டத்தை கொண்டு வந்து இதை வந்து கொஞ்சம் பேர் வெக்கமே இல்லாம சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, கொஞ்சம் கூட ஏர்போர்ட்ல வெக்கப்படாது. அவரோட ஆதரவாளர்கள்லாம் குமிஞ்சிருந்தாங்க நிறைய பேர். ஆதரவாளர்லாம் கிடையாது. பிஜேபி காரங்க கொஞ்சம் பேர் செட்டிங் பண்ணி செங்கியல் அனுப்பியிருக்கான், அவ்வளவுதான். அவனுக்கு ஏது ஆதரவாளர்? அவனே அனாத. சும்மா இவங்களா சொல்றது. இந்த மாதிரிலாம் சொல்லி இவங்க வந்து ஒரு ஆட்களை இவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இவங்க காட்டை வந்து ஆட்டையை போடுறதுக்கு இன்னொரு ஏரியாவை ரெடி பண்ணியிருப்பான். நான் தான் எல்லாம், நான் தான் சிவனு, நான் தான் இப்பயே சொல்றேன், பெருமாள் அவதாரம் நான் தான், கடவுள் அவதாரம் நான் தான் இப்பயே சொல்றேன். இப்பயே சொல்றேன், கடவுளை புழல் சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாங்க. போலீஸ் வாக்குமூலத்திலே சித்தர் சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வாக்குமூலத்திலே சொன்னதா சொல்றாங்க இல்லையா? எவனாவது சித்தர் பாட்டெல்லாம் படிச்ச போலீஸ்காரன் உள்ள வச்சு மிதிக்க போறான். அப்புறம் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கை வச்சாங்கன்னா அதுவும் முன்ஜென்ம வினையாத்தான் இருக்கும், சட்டப்படியா இருக்காது. இப்போ இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி வெளியில வந்தான்னா ஒருவேளை தண்டனைலாம் முடிஞ்சாலுமே இது ஒரு பப்ளிசிட்டியா கூட அவருக்கு அமைஞ்சிரும் இல்லையா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, எப்பொழுதுமே என்னன்னா, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைரல் ஆகும், நீடித்த புகழா நிலைக்காது. அவனுடைய அதுக்கான பெரிய பிலாசபியோ தத்துவமோ அவன்கிட்ட இல்லை. அவன் பேசுற எல்லாமே அபத்தமா இருக்கு. ஓகே, அதனால அவன் வந்து அப்படிலாம் வென்று விட முடியாது. வென்று இருந்தா அவன் வழக்கில் தானே அறிமுகமாகறான் மக்கள்கிட்ட. நான் என்ன சொன்னேன், ஒரு பிரபலமான திருடனை பிடிக்கிறாங்கிறதுனால அந்த திருடன் பிரபலமாயிருவானான்னு கேட்டா, பிரபலமாயி அவன் என்ன பண்ண போறான்? எல்லாரும் பத்திரமா இருப்பாங்க, அவனை பார்த்தா கொஞ்சம் கவனமா இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால இவன் வியாபாரம்லாம் இங்கே ஓடாது. இவன் வந்து அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ஏற்கனவே 3-4 நாட்கள்ல வந்து நாடுகள்ல வந்து அவன் இதெல்லாம் வச்சிருக்கான், ஃபவுண்டேஷன் வந்து விரிவுபடுத்திட்டான் அப்படிலாம் செய்திகள் வருது இல்லையா? அதெல்லாம் என்ன வழக்கு முடிஞ்சுன்னா பில்டப் வந்து அவனே உருவாக்குறான். அவ்வளோ பெரிய ஆளாலாம் அவன் இருந்தானான்னு தெரியல. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவன் செலவுலேயே டிக்கெட்டை போட்டு அவன் ஊருக்காரன் சொந்தக்காரன் தெரிஞ்சவனையெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க சில பேர். அப்படியும் உண்டுல, பல கூட்டங்கள் போகிறவங்க இல்லையே, அழைத்து போகிறவனும் இருக்கான், இவனை செட்டிங் பண்ணி போகிறவனும் இருக்கான்ல. பல பேர் அப்படி போகிறாங்க. அவன் ஆள் வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும், ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, வச்சு நம்மளால கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இந்த ஊரில் இருக்காண்டா, சிங்கப்பூரில் இருக்காண்டா அப்படின்னா, சிங்கப்பூரில் அவனுக்கு ஒரு நண்பர்கள் வட்டம் இருக்கும், அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வசூல் பண்ணி வாழ்கிறது. உழைக்காமல் வாழ்வது எப்படிங்கிறத 30 வயசுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை மறைக்கிறதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான், விந்து வந்து கீழே போகாது மேலே நெத்தியில் நிற்கிதுங்கிறான். நெத்தியில் நின்று என்ன பண்ண போகுதுன்னு தெரியல நமக்கு. அதே போல் சமீபத்தில் கேபிள் சங்கர் அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டுதான். அந்த பதிவில் நான் செய்த குறும்பு அப்படிங்கிறது சில வருடங்கள் முன்னாடி படத்தை ஆரம்பித்தாங்க. என்னையா படம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. படம் ரொம்ப நாளாச்சு, அந்த டேரக்டர் வந்து சாமியாராக போயிட்டாரு, கொஞ்ச நாளாக நான் திரும்ப வரேன், பெரிய பணத்தோட வரேன், படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னவர் தான் இப்போ மாட்டிக்கிட்டார் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சுக்குது இது மூலம் வெளிநாட்டுக்கு வசூல் பண்ண போயிருக்கான். இதுதான் கருதை. அவன் செஞ்ச குறும்புக்கு தான் இப்போ ஜெயிலில் இருக்கான். அந்த குறும்பு செய்யறதுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்காக வேண்டி தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அது சாட்டை துறைமுகெல்லாம் ஆலோசனை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எப்படி வசூல் பண்ணுறது என்னன்ட்டு, திரள் நிதி வாங்குறது எப்படிங்கிறத வசூல் பண்ணுறதை பற்றி க்ரௌட் ஃபண்டிங்கு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான். அவனை வந்து ப்ரொமோஷன் பண்ணி இவங்க வீடியோ வேறு வெக்கம் இல்லாமல் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் தான் இவங்கெல்லாம் வந்து மாற்று அரசியல் அந்த அரசியல்லாம் பேசுகிறாங்க. எல்லாமே ஏமாற்று அரசியலாக இருக்குது நடைமுறையில். எவ்வளோ முறை ட்ரை பண்ணியிருக்கான், கடைசியில் இதுதான் ஒரே வழி, பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு. அப்படி ஆமாம், உழைக்காமல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு சிறந்த வழி வந்து என்னென்னா கடவுளை பெற்று. அதாவது அவன் லேகியம் விற்றான், வேறு சில விஷயங்கள்லாம் விற்று பார்த்தான், ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தான், எதுவுமே வந்து போக முடியாதப்ப கடவுளை விற்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். கடவுள் நம்பிக்கையின் பேரால் மூட நம்பிக்கையை விற்பதன் மூலமாக குறுகிய காலத்தில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்கிறத புரியுது. அதே போல் இந்த விவகாரத்துக்கு அப்புறமா பள்ளி கல்வித்துறையிலேருந்து சர்க்குலர் வந்திருக்குது. இனிமேல் பிரச்சாரங்கிற பேரில் வந்து யாருனாலும் நீங்கள் பள்ளியில் அனுமதிக்கக்கூடாது, அதுக்கு சரியான ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இது தொடர்பாக அமீர் அவர்களுமே சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. நீங்கள் ஆன்மீக பிரச்சாரத்துக்கு, ஒரு மத ரீதியிலான பிரச்சாரத்துக்கு நீங்கள் தடை பிடிச்சா மட்டும் போகாது, தொடர்ச்சியாக பல முன்னணி நடிகர்களோட ஆடியோ லான்ச்லாம் வந்து காலேஜ்லாம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் சாய்ராம் கல்லூரியில் தான் முக்கியமான ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதையுமே நீங்கள் தடை விதிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் பேசியிருக்காரு. அவரோட அது ஒரு சரியான கருத்தும் கூட. அதாவது கல்வி நிலையங்களில் வந்து நீங்கள் சீமானடியனை கூட்டிகிட்டு வந்து விசிலடிக்கிற கூட்டத்தெல்லாம் உருவாக்குறது மூலமாக கல்வி நிலையங்களில் வந்து யார் ஹீரோவாக இருக்கணும்னா தலை சிறந்த அறிஞர்கள் தான் ஹீரோவாக இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நடிகனை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ரோல் மாடலை வந்து நீங்கள் காட்டுறது மாதிரி ஆகிடும். அதனால் எப்பொழுதுமே அது ஒரு தவறான முன்னுதாரணம். அதை தடை செய்யணும்னு அவர் தைரியமாக இயக்குனர் அமீர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். இது பிரைவேட் காலேஜஸில் நடக்குது. ஆமாம், அரசு கல்லூரிகள் அது நடக்கலை. பிரைவேட் காலேஜஸில் வந்து என்ன நினைக்கிறான்னா, எல்லாத்தையுமே வணிகமாக பார்க்குறவன் அவன். அது வந்து ஒரு கார்பரேட் செக்டார் மாதிரி அவன் வந்து வியாபாரமாக பார்க்குறவன். அதனால் எங்கள் காலேஜுக்கு தான் வந்து பிரபல நடிகர் வந்தார், எங்கள் காலேஜுக்கு தான் சிவகார்த்திகேயன் வந்தார், எங்கள் காலேஜுக்கு தான் தெரிஷா வந்துச்சுன்னு சொல்கிறதுல வந்து பெருமைப்படுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமையை ஆக்குறாங்கல்ல. அப்போ அவன் வந்து எதிர்காலத்தில் அவன் தருதலையாக போயிடுவாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதெல்லாம். அவன் வந்து கல்வி சார்ந்தவர்களை பார்த்து வியக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து அறிவாளிகளை வியக்க வேண்டிய இடத்துல கோமாளிகளை கொண்டு வந்து வைப்பது இருக்குல்ல,
அது கண்டனத்துக்குரியது. அது மிகச் சரியா தான் வந்து இயக்குனர் அமீர் செஞ்சிருக்காரு. அவரே ஒரு திரைப்பட நடிகராக அதான் இருந்து கேட்கிறேன். கொண்டு திரைக்கலைஞரா இருந்து கொண்டு இப்படி சொல்றது ஆமா வந்து அது பெரிய அப்படி விஷயம். சொல்வதுங்கிறது இது முதல் முறை அல்ல. ம். எம்.ஆர். ராதா வந்து மலேசியாவுல பேசின உரைன்னு இப்போ வரைக்கும் யூடியூப்ல எல்லாம் இருக்கு. ஆமா. அவர் சொல்றாரு, கூத்தாடி பேரை நம்பாதடா, அவன் வருமான வரி கட்ட மாட்டான். உதாரணத்துக்கு நானே கட்டுறது இல்லடாங்கிறாரு. அதுதான் உண்மை. அது வந்து நம்மளுடைய நாம் சார்ந்திருக்கிற துறையாக இருந்தாலும் அது வந்து மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டாது என்று சொன்னால் அது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த இடத்துல அது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று தைரியமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.